வெல்கம் டு மை கிச்சன். இன்றைக்கி நம்ம மரவள்ளி கிழங்குல எப்படி வடை செய்கிறதுன்னு பார்க்கலாம். சாதாரணமாக எல்லாரும் கிழங்க அவிச்சு தான் சாப்பிடுவாங்க. நாம் இன்றைக்கி வடை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு தோலை இந்த மாதிரி உரித்து சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது கிழங்க தோல் நீக்கி சுத்தம் பண்ணிட்டோம். இந்த பாருங்கள், இந்த மாதிரி ஒரு துருவலில் நம்ம துருவி எடுத்துக்கலாம். சின்ன கண்ணு பக்கம் திருவாமல் நல்லா பெரிய கண்ணு பக்கம் திருவிக்கலாம். இந்த மாதிரி நல்லா துருவி எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி 1 கிலோ கிழங்க திருவி வச்சுக்கிறேன். இதில் 3/4 கிலோ மட்டும் எடுத்து நம்ம வடை செய்ய போகிறோம். அதை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு 3-4 பல்ஸ் மட்டும் போட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம். ரொம்ப மையம் அரைக்கக்கூடாது. இதை பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சம் நரண்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது அதை ஒரு பவுலில் மாற்றிட்டு வடைக்கு தேவையான பொருட்கள்லாம் நான் எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த மாவில் அப்படியே வடை சுட்டால் கொலன்னு இருக்கும். அதுக்காக நம்ம அது கூட 1/2 கப்பு அரிசி மாவு சேர்த்துக்கலாம். அது கூட பொடியாக நறுக்கிய ஒரு பெரிய வெங்காயம், 2 பச்சை மிளகா, பொடியாக நறுக்கிய கருவேப்பிலை கொஞ்சம், பொடியாக நறுக்கிய மல்லித்தழை கொஞ்சம், பொடியாக நறுக்கிய இஞ்சி கொஞ்சம், 1/4 டீஸ்பூன் சோடா உப்பு, தேவையான அளவு உப்பு. இதுக்கு தண்ணியே சேர்க்காம நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். கிழங்குல இருக்கிற தண்ணியும் வெங்காயத்தில் இருக்கிற தண்ணியும் இதுக்கு போதுமானது. வடை தட்டுற அளவுக்கு சரியான பதத்துக்கு வந்திருக்கு. ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி அது நல்லா சூடு வந்ததும் நம்ம வடையை தட்டி போட்டுக்கலாம். இப்போது கையில் லேசாக தண்ணி தடவி ஒரு வடையாக தட்டி போட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா சூடு வந்ததும் போடுங்க, இல்லைன்னா வடை எண்ணெய் குடிக்கும். இப்போது எல்லாத்தையும் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம சுட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், நான் இதில் 7 வடை போட்டுக்கிறேன். ஒரு பக்கம் நல்லா செவந்தோடனே திருப்பி போட்டுக்கலாம். பாருங்கள், ஒரு பக்கம் நல்லா செவந்து வருது. இப்போ திருப்பி போட்டுக்கலாம். நம்ம பாருங்கள், நல்லா செவந்துடுச்சு. அப்படியே மெதுவாக திருப்பி போடுங்க. இப்போ பாருங்கள், வடையாக நல்லா வெந்து மறுபக்கம் செவந்து வந்துடுச்சு. இந்த நேரத்தில் நம்ம வெளியே எடுத்துக்கலாம். இன்றைக்கி 3/4 கிலோவில் எங்களுக்கு 21 வடை வந்துச்சு. இப்போ பாருங்கள், வடை எவ்வளோ அழகாக வந்துக்குது. அதே சமயத்தில் மொறுமொறுப்பாகவும் மெதுவாகவும் நல்லா வந்துக்குது. டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்குது. நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள், எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.